Taste the Daily. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை சுதந்திரமாக செயல்படாததால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் புரவிபாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக என்ன பண்றான்? போலீஸ்காரன் எப்படி பண்றான்? திமுக கூட்டத்தில் போலீஸ்காரருக்கு பாதுகாப்பு இல்ல. போலீஸ்காரருக்கு பாதுகாப்பே நம்ம தான். நம்ம அறிக்கையை எடப்பாடி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. போலீஸ்கார பொறுத்தளவுக்கு இங்க இருக்கிற டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்பி எல்லாம் எங்களை எல்லாம் இழிச்சு வாங்க நினைக்கிறாங்க. திமுக எல்லாம் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாலும் அடிமை மாதிரி இருக்காங்க. தயவு செஞ்சு மாறிங்க. புரட்சி தலைவர் போல் ஆட்சி நடத்த வேண்டும் என அனைத்து அரசியல் தலைவர்களும் விரும்புகின்றனர். கருணாநிதி போல் ஆட்சி நடத்த விரும்புகிறேன் என அவரது மகன் ஸ்டாலின் கூட சொல்ல மாட்டார் என அதிமுக MP CV சண்முகம் பேச்சு. நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்களும் சரி, இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறவங்களும் சரி, நாளைக்கு யாராவது கட்சி ஆரம்பிக்கிறோம் என்ன சொல்றாங்க? எம்ஜிஆரை போல நாங்கள் ஆட்சி தருவோம், எம்ஜிஆரை போன்று நாங்கள் ஆட்சி நடத்துவோம், ஏழை மக்களுக்கான திட்டங்களை எம்ஜிஆரை போல நிறைவேற்றுவோம் என்று சொல்றாங்க. யாராவது ஒருத்தன் தப்பி தவறியாவது கருணாநிதி மாரி நாங்கள் ஆட்சி தருவோம் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க புள்ள ஸ்டாலினே சொல்றதில்ல. அவனே என்ன சொல்றான்? திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி தான் சொல்றான். எங்க அப்பன் கருணாநிதி ஆட்சி, எங்க அப்பன் கருணாநிதி ஆட்சி சொல்றதே தப்பித்தவர் கூட சொல்றது இல்லை, வாயே திறக்கிறது இல்லை. தெரியும், ஸ்டாலினுக்கே தெரியும் கருணாநிதி பேரை சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும். அந்த அளவிற்கு இந்த நாட்டை குட்டி சேவராக்கிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி திமுக. தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரு ஏக்கம், ஒரு குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த குடும்ப ஆட்சியை அகற்றப்பட வேண்டும். திமுக என்ற அந்த ஏக்கம், அந்த ஏக்கத்தினுடைய தலைவர் கருணாநிதி ஒரு தீய சக்தி, அழிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி யாருக்காக நடக்கிறது? யாருக்காக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உங்களுக்காகவா? தமிழ்நாட்டு மக்களுக்காகவா? தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சி இன்றைக்கு யாருக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஒரே குடும்பம், ஒரு குடும்பம் வாழ வேண்டும். ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்றைக்கு தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. சென்னை RK நகர் காவல்துறையினர் புகாரை ஏற்க மறுத்ததால் காவல் நிலையம் முன்பு இளைஞர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை செய்ய முயன்றதாக தகவல். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சியம் அதிகரித்து வரும் அவலம். சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நகரமாக மாறி வரும் தலைநகர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் முன்விரோதம் காரணமாக மர்ம நபர் கத்தியால் குத்தியதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட பொருளாளர் உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் கடையாளுமூட்டில் மதுபோதையில் தந்தையை தாக்கி கொன்ற மகன் சிக்கினார். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதை கலாச்சாரத்தால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான வீடு மற்றும் கல்லூரியில் இருந்து சுமார் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தகவல். கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் இருந்து ஏற்கனவே பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது ரொக்கமும் சிக்கியுள்ளது. சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் போலீஸ் காவல். ஞானசேகரனின் மனைவிகளில் ஒருவர் திமுக கட்சி கொடியுடன் கூடிய காரில் நீதிமன்றத்திற்கு வந்து ஞானசேகரனை பார்த்து சென்றார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் என் தம்பி என பாசமாக பேசிய அப்பாவும். இப்பதான் நமக்கு IPS அதிகாரி 3 பெண் IPS அதிகாரிய சென்னை உயர்நீதிமன்றம் என் தம்பி ஞானசேகரன் வழக்குல
புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். இப்ப மாணவியின் வாழ்க்கையை சீரழித்த காமுகனை தம்பி என சொல்வதற்கு சபாநாயகருக்கு வாய் கூசவில்லையா என கேட்கும் மக்கள் ஞானசேகரன் பின்னால் இருக்கும் அந்த சார் யார் என்பதை விரைவில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என ஆதங்கம். சென்னை விஜிபி தீம் பார்க்கில் விளையாடும் போது சிறுமி மற்றும் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஊழியர் மீது புகார். தாயார் அளித்த புகாரில் தீம் பார்க் ஊழியர் சுரேந்தர் என்பவர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பள்ளி மாணவிகளுக்கு ஆபாச படம் காட்டிய அலுவலக உதவியாளர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. இன்ஸ்டாகிராமில் பழகிய சிறுமியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வீடியோ காலில் நிர்வாணமாக வர சொல்லி மிரட்டிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க மத்திய மாநில அரசுகள் முறையான நடவடிக்கை எடுக்காததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் ஆதங்கம். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 6 பாலியல் வன்கொடுமை வழக்குகள். திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அவலம். நாகப்பட்டினத்தில் 10 வயது கர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதாக புள்ளி விவரங்களின் அதிர்ச்சி தகவல். கடந்த 2023-24 நிதியாண்டில் மட்டும் 1.1% இருந்து 1.5% அதிகரித்துள்ள அவலம். குழந்தை திருமணங்களை தடுக்க திராவிட மாடல் அரசு போதிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. எழுதாத பேனாவுக்கு சிலை போன்ற விளம்பர திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை தவிர்த்துவிட்டு ஆக்கப்பூர்வமாக பணிகளை செய்ய வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் குழி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள் என வெற்று வீடியோ மட்டும் வெளியிட்டுவிட்டு போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் அடையாறு, தரமணி உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்ட 8500 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. ஆன்லைன் மூலம் போதை மாத்திரைகளை வாங்கி விற்பனை செய்ததாக அழகு நிலையத்தில் பணியாற்றும் மணிப்பூரைச் சேர்ந்த பெண்ணிடம் விசாரணை. அசாமில் இருந்து கோவைக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 8 கிலோ கஞ்சாவுடன் 3 சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 1 கிலோ கஞ்சா சாக்லேட்டுகளுடன் நேபாள நாட்டை சேர்ந்த 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மூதாட்டியிடம் செயினை பறித்து சென்ற இளைஞர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கம் பகுதியில் 20 வீடுகளில் குளிர்சாதன பெட்டிகளில் உள்ள செம்பு கம்பிகளை திருடிச் சென்ற மர்ம நபர்கள். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை முறையாக ரோந்து பணியில் ஈடுபடாததால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை கொள்ளை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற குற்றச் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ரத்தினபுரம் சங்கனூர் ஓடையோரம் கட்டப்பட்டிருந்த 2 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள். சங்கனூர் ஓடையை தூர்வார அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் 2 மாடி கட்டடம் விழுந்தது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிப்பதற்காக மருந்துகள் தெளிக்க வாங்கிய ட்ரோன்களை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அனுப்பப்படுவதில்லை என புகார். மக்களின் வரிப்பணத்தை பல லட்சம் ரூபாய் செலவு செய்தது படப்பிடிப்பு நடத்தவா என திராவிட மாடல் அரசுக்கு மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே 28,350 கிலோ மத்திய அரசின் மானிய உரத்தை பதுக்கி வைத்திருந்த திமுக நிர்வாகி உட்பட 2 சிக்கினர். ஆளுங்கட்சி பிரமுகர்களும் அதிகாரிகளும் இணைந்து உர மூட்டைகளை பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. போக்குவரத்து ஊழியர்களுக்கு அகவிலைப்படி தொடர்ந்து மறுக்கப்படுவதால் சட்ட போராட்டம் நடத்தி வரும் ஊழியர்கள். கார் பந்தயம், எழுதாத பேனாவுக்கு சிலை என அனைத்திற்கும் நிதி ஒதுக்கும் திறனற்ற திமுக அரசு அதிக விலைக்கு தொடர்மேல் முறையீடுகளை செய்து போக்குவரத்து ஊழியர்களை லஞ்சித்து வரும் அவலம்.
கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மைய கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. புதிய கட்டுமானம் தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை பிப்ரவரி 8ஆம் தேதி ஒத்திவைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அரவை 4 நாட்களாக இயங்காததால் 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் கரும்பு தேக்கம். அதிமுக ஆட்சியில் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்ட இயந்திரங்களை திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கிடையாது. மில்லு கரும்பை வெட்டாதீங்க, வெட்டாத்துக்கு கரும்பு போடணும். ஆல்ரெடி 13 மாசம் ஆயிடுச்சு. 12 மாசத்துல வெட்டுற கரும்பு 13 மாசம் ஆகி 14 மாசம் ஆக போகுது. எங்களுக்கு நிறைய நஷ்டம். இதுல ஒரு சில விவசாய சங்கங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க ஆளுங்கட்சி போயிட்டு. அதனால முக்கியமா பாதிக்கப்படுறது விவசாயிங்க தான். இதுக்கு என்ன, ஒரு கலெக்டருக்கு ஃபோன் பண்றேன், கலெக்டர் ஃபோனே எடுக்க மாட்டார். வெப்சைட்ல இருக்கிற நம்பருக்கு நான் ஃபோன் பண்றேன் கலெக்டருக்கு, கலெக்டர் ஃபோனே எடுக்கிறது கிடையாது. வெள்ளி, செவ்வாய் உள்ளிட்ட 6 கிரகங்களின் அரிய சீரமைப்பு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வானத்தில் இன்று காணப்படும். மாலை நேரத்தில் குறைந்த ஒளி மாசு உள்ள இடங்களில் தொலைநோக்கி கொண்டு பார்வையிடலாம் என விஞ்ஞானிகள் தகவல். சத்தீஸ்கர் ஒடிசா எல்லையான கரியபந்த் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையில் 16 நக்சலைட்ஸ்கள் சுட்டுக் கொலை. 1 கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நக்சலைட் ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்.